இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் திருப்பரப்பருவியோடது. இதிலிருந்து நம்ம கொஞ்ச தூரம் உள்ள போனால் நம்ம திருப்பரப்பருவியை நம்ம ரீச் ஆகலாம். நாங்கள் ஃபேமிலியாக தான் ட்ரிப் இங்கே வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் 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 ஹாய். ஸோ நீங்களும் ஃபேமிலியாக ட்ரிப் போகணும், எங்கே போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக திருப்பரப்பருவியை வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே விசிட் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. உங்கள் வீட்டில் உள்ள குட்டி பசங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வாங்க, அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் ஃபேமிலியாக போனால் செம்ம என்டர்டெயின்மெண்ட், செம்ம ஃபன்னாக இருக்கும். நாங்களாம் செம்ம ஃபன், செம்ம என்டர்டெயின்மெண்ட் தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நேச்சராக இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து நம்ம கொஞ்சம் உள்ளே போனால் ஒரு குட்டி பிரிட்ஜ் வருது. இதாங்க அந்த குட்டி பிரிட்ஜ். அந்த குட்டி பிரிட்ஜுக்கு அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேக் போகுது. அந்த லேக் போகிறத பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லேக்குள்ளே குட்டி குட்டி மீன்கள்லாம் போச்சு. அந்த மீன்களை பார்த்து எங்கள் வீட்டில் உள்ள குட்டி பசங்களாம் செம்ம என்ஜாய் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே வரும்போது இதில் ஒரு குட்டி இதில் மேங்கோ, பைனாப்பிள், நெல்லிக்காய் எல்லாமே ஒரு பவுலில் ஊற வச்சுருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு குட்டி லேக்கில் குட்டி குட்டி மீன்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பாடு நாங்கள் வீட்டிலேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்ன சாப்பாடு அப்படின்னா சிக்கன் பிரியாணி. அது பார்த்த உடனே செம்ம டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஸோ வாசனையும் செம்மையாக இருந்துச்சு. ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஃபால்ஸ் பார்க்க கிளம்பிட்டோம். இந்த ஸ்டெப் வழியாக போனால் நம்ம குட்டி ஃபால்ஸ் பார்க்கலாம். அது பக்கத்தில் லேக் போகுது பாருங்கள். அந்த லேக்கில் அந்த வாட்டர் எவ்வளோ அழகாக மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் சம் பீப்புள்ஸ்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த இடத்த பார்க்கும்போது நிறைய மூவிஸ்லலாம் வந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சைட் பக்கத்தில் போட்டிங் போயிட்டு இருந்தாங்க. போட்டிங் போகிறதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு குட்டி மண்டபம் இருந்து அங்கேருந்து ஃபேமிலிஸாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து உள்ளே வரும்போது வுட்டில் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இங்கெல்லாம் இருந்து நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி ட்ராகன் ஸ்டாச்சு இருந்து அங்கேருந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் மெயினாக நம்ம வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸு. அது வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அதுக்கப்புறம் கிட்ட போய் பார்க்கும்போது அது சாரல் எங்கள் மேலே வந்து விழுந்துச்சு. வாவ், சொல்லவே முடியாது. சிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து ஸ்விம்மிங் பூலு. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தாங்க.